இன்றைய தலைப்பும் என்னவென்றால் மனித உள்ளங்கள் வெவ்வேறானவை, உள்ளங்களின் வகைகள் என்றது இன்றைய தலைப்பு. முன்னுக்கு சிரிக்குகிறார்கள், கதைக்குகிறார்கள், ஆனால் பின்னால் கிழித்து எறிகிறார்கள். முன்னால் சிரிக்கிறார்கள், நல்லவர்கள் என்று காண்பிக்கிறார்கள், ஆனால் பின்னால் கீறி கிழிக்கிறார்கள். இதுதான் இன்றைய எங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. முன்னுக்கு அழகாக இருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், அழகான முறைக்கு நன்மையை நாடுபவர்களாக இருக்கிறார்கள், கலந்து உடையார்கள், சாப்பிடுகிறார்கள். பின் சென்றதற்கு பின்னால் அவரை பற்றி என்னென்னலாம் கதைக்க முடியுமோ, அது எங்களுடைய நண்பர்களுடைய வட்டமாக இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களுடைய வட்டமாகவும் இருக்கலாம், நாங்கள் புழங்கக்கூடிய ஏனைய சகஜமான இளைஞர்கள், ஊரார்கள் என்று இருக்கலாம். யாராக இருந்தாலும் பின்னால் கதைப்பது என்பது அது அவ்வளவு நல்லதல்ல. ஒரு மனிதனுடைய குறையை கண்டால் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவரிடம் அந்த குறையை சுட்டி காட்டுவதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஆதரிக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய குறையை நீ திருத்த விரும்பினால் எல்லோரும் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யாதே, கதைக்காதே, அதை பற்றி அவரிடம் சொல்லாதே. அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து நீ அவருக்கு உபதேசம் செய்ய நாடினால் அவரை தனியே அழைத்து நீ அவருக்கு என்ன செய், அவருடைய குறையை சுட்டிக்காட்டு, அவர் அதனை திருத்திக் கொள்வார். நீ அதற்கு மாற்றமாக எல்லோருக்கும் முன்னால் நீ சொன்னால் நீ அவரை கேவலப்படுத்தி விட்டாய். நீ அவருக்கு நலவை நாடவில்லை, நலவை நாடுகின்ற அந்த பெயரிலே நீ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். கணித்துக்குரிய மேலானவர்களே, அந்த அடிப்படையில் மனித உள்ளங்கள் பல வகை, மனித உள்ளங்கள் பல வகை. நான் இப்போது யோசிக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் எந்த கேட்டகரியில் இருக்கிறது, நான் எந்த அடிப்படையில் என்னுடைய உள்ளத்தை நான் சமைத்து வைத்திருக்கிறேன். மனித உடம்பு, ஒவ்வொருடைய உடம்பும் வெவ்வேறானது, ஒவ்வொருவருடைய உடம்பும் கிலோ கணக்கு வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை பராமரிக்கிறார்கள், சிலர் பராமரிக்காமல் இருப்பார்கள். சிலர் உடம்பிலே ஒரு சிறிய ஒரு கீறல் வருவதை விரும்ப மாட்டார்கள், சிலருக்கு அது பரவாயில்லை, கணக்கெடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பலவிதமாக இருக்கிறது. ஆனால் விசேடமாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனித உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது மிகவும் சிறிய ஒரு சதை துண்டு. அதனை நீங்கள் திருத்தி விட்டால் உங்களுடைய முழு உடம்பும் திருந்திவிடும். நீங்கள் அதனை கணக்கெடுக்காமல் விட்டு விட்டால் உங்களுடைய முழு உடம்பும் கெட்டு போய்விடும். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப் என்று சொன்னார். அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் எண்ணின் மூலமாக வெளிப்படக்கூடிய வார்த்தை, என்னுடைய கை அசைவு, கால் அசைவு, மற்றவர்களை பார்க்கின்ற கோணம் எல்லாம் சரியாக அமையும். அதற்கு மாற்றமாக அந்த உள்ளத்தை நான் சரிப்படுத்தவில்லை என்றால், அதில் குரோதமும் வஞ்சகமும் அவரை பற்றிய கெட்டெண்ணமும் இருந்தால், அதற்கு பின்னர் வழியாகக்கூடிய எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செயற்பாடும் மிக மோசமானதாக இருக்கும். நாவு சும்மா இருக்க மாட்டார், எங்கு சென்றாலும் அவரை பற்றிய குறையை பேசும். கண் சும்மா இருக்க மாட்டாது, எங்கு பார்த்தாலும் அவர் என்ன செய்கிறார், எங்கு வருகிறார், என்ன செய்கிறார், எங்கு வருகிறார், எங்கு போகிறார் என்று கண் அற்றவருடைய குறையை தேடிக்கொண்டே இருக்கும். கை சும்மா இருக்க மாட்டாது, அவருடைய பொருள் என்று நினைத்தால் குறைந்தபட்சம் அப்படி கசக்கி விட்டாவது செல்ல துடிக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அப்படிப்பட்ட மிகவும் பயங்கரமான ஒரு உறுப்பு தான் மனித உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உள்ளங்களை பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உள்ளங்களை பற்றி நிறைய இடத்தில் பேசியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உள்ளத்தை சொல்லுகிறான், அல் கல்பு சலீம். நாளை மறுமை நாளில் எல்லோருக்கும் நரகம் கிடைக்கும், யாரை தவிர, இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடம் ஈடேற்றமான கல்புன் சலீம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தோடு வரக்கூடிய நபரை தவிர. அது எப்படியாப்பட்ட உள்ளம்? கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளம். எதிர்ந்து ஈடேற்றமானது, நற்குணத்தால் நிரம்பியது, மற்றவர்களுடைய குறையை தேடாத உள்ளம். மற்றவர் என்ன செய்கிறார், மற்றவர் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறார், அவருக்கு என்ன சம்பளம், இவர் இரவு நேரத்தில் என்ன செய்கிறார், இவர் இந்த உடுப்பை எங்கே வாங்கினார், இந்த ஷூவை அவர் எங்கே வாங்கினார் என்று என்ன செய்யாது, தேடாது. அவருக்கு என்ன வேலையோ
தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதனை பொருந்தி கொண்டு மற்றவர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்தாதவராக இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றிய உள்ளத்தில் இருக்கின்ற விடயத்தை எவ்வாறு அவனது மூஞ்சை பார்க்கிறானோ அதே போன்று அவனுடைய உள்ளத்தை பார்க்க அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தால் எந்த ஒரு மனிதனும் பழக மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனோடு பழக மாட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் அதனை மறைத்தே வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் அந்த உள்ளத்தை மறைத்து வைத்திருக்கிறான். உள்ளத்தினுடைய ரகசியத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அதை வெளிப்படுத்துவான். அந்த உள்ளம் அல் கல்பு சலீம் என்பது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை நம்பிக்கையோடு அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கும். நற்குணத்தால் நிரம்பி இருக்கும். பொய் பேச மாட்டார்கள். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய நினைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் அல்லாஹ் பயந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளம்தான் அல் கல்பு சலீம். இது நாளை மறுமை நாளில் ஈடேற்றமாக இருக்கும். இன்னொரு உள்ளம் இருக்கிறது, அந்நஃப்சுல் அம்மாரத்து பிஸ்ஸூ. இரண்டாவது உள்ளம் அந்நஃப்சுல் அம்மாரா, எப்பொழுதும் கெட்டவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும். அந்த உள்ளம் எப்பொழுதுமே கெட்டவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கும். மற்றவருடைய குறையை பேசி பேசி திரியும். அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறான், இந்த நஃப்ஸ் இருக்கிறதே வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி தெரியக்கூடிய மற்றவருடைய குறைகளை பரப்பி தெரியக்கூடிய இந்த உள்ளங்களுக்கு எப்பொழுதும் நஷ்டம்தான். நாளை மறுமை நாளிலும் நரகம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுப்பார்கள். பல இன்னல்களுக்கு இந்த உள்ளம் என்ன செய்யும்? முகம் கொடுக்கும். ஏன்? நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? உனக்கு எப்பொழுது மரணம் வரும்? நீ அல்லாஹ்வுடைய பாதையில் நீ எந்த அளவுக்கு நீ முக்கியத்தினை ஊண்டுதல் பிடித்திருக்கிறாய்? நீ இந்த சென்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரங்காட்டியும் எத்தனை சுப தொழுகையை நீ இமாஜமாத்தோடு தொழுகாய்? எத்தனை தொழுகைகளை நீ தூங்குவதற்கு முன்னால் மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, துஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் தொழ வேண்டும். இது கட்டாய கடமை. தொழுகையை விட்டால் பெரும் பாவம். வேண்டுமென்று ஒரு மனிதன் வேண்டுமென்றே தொழுகையை மறுத்தால் அவன் கொலை செய்யப்படுவான். அதற்கு பதிலாக பொடுபோக்குத்தனமாக சோம்பரித்தனமாக ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவனிடம் சொல்லப்படும், நீ தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறாய், நீ தொழு சரிவர. அப்படி அவன் சரிவர தொழாவிட்டால் அவனையும் என்ன செய்யப்படும்? ஹத்துக்காக வேண்டி. எவ்வாறு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து மாட்டிப்பட்டால் எவ்வாறு அவனுக்கு 100 கசையடி திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்படுவான். அது அவனுடைய கஃபாரா. இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனை. அதன் மூலமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதற்கு மாற்றமாக திருமணம் முடிக்காமல் அவன் விபச்சாரம் செய்திருந்தால் 100 கசையடி கொடுக்கப்படும். 1 வருடம் நாடு கடத்தப்படுவான். இவ்வாறு எப்படி ஒரு தண்டனை இருக்கிறதோ, ஒரு ஹத் இருக்கிறதோ, இதே மாதிரி தான் ஒரு மனிதன் தொழுகையை பொடுபோக்குத்தனமாக விட்டால் ஹத்துக்காக வேண்டி அவன் கொலை செய்யப்படுவான். அந்த அளவுக்குரிய ஒரு மிகவும் பெரிய ஒரு கடமை தான் இந்த தொழுகை. நான் நீங்கள் கணிப்புக்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இரவு நேரத்தில் மொபைலை யூஸ் பண்ணுகிறேன், தூங்குகிறேன் 1 மணி அல்லது 12 மணி. எல்லாம் வைக்கிறது எதற்கு? யாராவது இந்த இன்றைய நாட்களில் 5:12க்கு சூரியன் உதயமாகிறது. சூரியன் 5:12க்கு உதயமாகிறது. எத்தனையோ பேர் ஃபுட்பால் மேட்ச், ஐபிஎல் மேட்ச் பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை, பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யாராவது ஒருவர் 5:12க்கு முன்னால் நான் எழ வேண்டும் என்று எலாம் வைத்தவர்கள் யார்? கணித்துக்கிறவர்களே, என்னுடைய மொபைலிலே நான் தூங்கினால் எழும்புவதற்காக எலாம் வைக்கின்ற நேரம் 7:30-8 மணி. அப்படி என்றால் சுபஹ் தொழக்கூடிய எண்ணமே கிடையாது. நாளடைவில் அது என்ன செய்கிறது? அப்படியே அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி 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 அவனுக்கு தெரியாமலே இன்று எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது நான் எந்த அடிப்படையில் இருக்கிறேன். மற்றவர்களை ஏமாற்றலாம், மற்றவருக்கு முன்னால் நடிக்கலாம், ஆனால் மனசாட்சியோடு யாருக்கும் விளையாட முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறது. அந்த மனசாட்சியோடு யாருக்கும் விளையாட முடியாது. நான் யாரை ஏமாற்றுகிறேன்? கணித்துக்கிறேன் அவர்களே, முனாஃபிக்குகளும் அப்படித்தான்.
இஷாவுடைய தொழுகை சுபூடி தொழுகை அவர்களுக்கு பாரமாக இருக்கும், தொழ வரமாட்டார்கள். ஏன்? இருட்டு. துஹர் அசர் மக்ரிபை என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி முன்சப்பில் வந்து தொழுவார்கள். ஆனால் இஷா சுபு அவர்களுக்கு கிடையாது. நாங்களும் அதே போன்று எங்களுக்கு தெரியாமல் எங்களிலே எத்தனை நயவஞ்சகத்தனம் உருவாகி கொண்டிருக்கிறது. சரதாசம் அவர்கள் சொன்னார்கள், சரதாசம் அவர்கள் கடலில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடினார்கள். எதிலிருந்து? கடலில் இருந்து. அதிகமான துவாக்களில் சரதாசம் அவர்கள் செய்தார்கள், கடலில் இருந்து துவா கேட்டார்கள், பாதுகாப்பு தேடினார்கள். ஏன் தெரியுமா? ஒரு சஹாபி கேட்டார், நபியே நீங்கள் அதிகமாக கடலில் இருந்து பாதுகாப்பு தேடுறீங்க, என்ன காரணம்? அதற்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் கடன் வாங்கினால், ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டால் அதற்கு பின்னால் அவனிடம் சில மோசமான பண்புகள் வந்து விடுகிறது. பேசினால் பொய் பேசுவான், பேசினால் பொய் பேசுவான். நான் இந்த டைமுக்கு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவான். அந்த டைம் வரும்பொழுது 2 நாளைக்கு முன்னால் கோல் எடுத்து செல்லுவான், அடுத்த கிழமை தருகிறேன். அதற்கு பின்னால் அந்த நேரம் வரும்பொழுது 2 நாட்கள் முன்னால் கோல் எடுத்து செல்லுவான், அடுத்த கிழமை தருகிறேன். அல்லது பணம் இருக்கும், அது வேறொன்றுக்காக நான் பயன்படுத்திக் கொண்டிருப்பான், சொல்லுவான், நான் கஷ்டமாக இருக்கிறேன், வேலை கிடையாது, என்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பிவிட்டேன். ஆனால் அவனிடம் வசதி இருக்கும், கொடுக்க மாட்டான். உண்மையிலேயே கஷ்டவாளியாக இருந்தால் கடன் கொடுத்தவர் கொஞ்ச நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுப்பது சுன்னத். கடன் வாங்கினார் ஒரு மனிதர், உண்மையிலேயே கஷ்டவாளி, உண்மையிலே கஷ்டம், டைம் கேட்கிறார், நான் 1 மாதம் டைம் கொடுப்பது எனக்கு சிறந்தது. அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுத்தவர் விளங்குகிறது உண்மையிலே கஷ்டம் அவருக்கு, அதனை தான தர்மமாக அல்லாஹ்வுடைய பேரில் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவது உங்களுக்கு சிறந்தது. கடன் வாங்கினவர் உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறாரு, டைம் கொடுத்து பார்த்தீங்க, அப்பவும் அவருக்கு கொடுக்க என்னது நிவர்த்தி செய்ய முடியாம இருக்குது, நீங்க அதை சதக்கா செஞ்சு விட்டது உங்களுக்கு சிறந்தது. யாருக்கு? இது உண்மையிலே கஷ்டவாளி. ஆனால் வைத்துக்கொண்டு தாமதம் தாழ்த்துபவன் எனக்கு அவனுடைய மானத்தை போக்கலாம், இஸ்லாம் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. 5 பேருக்கு முன்னால் கதைக்கலாம், இந்த மனிதர் எனக்கு கடன் வாங்கினாரு, அவனுக்கு சல்லி ஈக்குது, எனக்கு தராமிக்கு ஈக்கிறான், அவனை மானத்தை என்ன செய்யலாம்? போக்க வைக்கலாம். இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மத்லுல் கனியி துல்முன், ஒரு வசதி படைத்தவன் அப்படி என்றால் கடனை திருப்ப கொடுக்க முடியுமானவன் காலம் தாழ்த்துவது அநியாயம். யுஹில்லு இர்லஹு வ உகூபதஹு, அவனுடைய மானத்தை போக்க எனக்கு முடியும், அவனை தண்டிக்க முடியும். அவனுடைய மானத்தை போக்க முடியும், அவனை தண்டிக்கவும் முடியும். இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இப்படிப்பட்ட மோசமான விடயங்களை ஏவக்கூடிய இந்த உள்ளங்கள் இருக்கிறதே, அது எப்பொழுதும் நல்ல விடயங்கள் செய்வதற்கு அந்த மனம் இடம் கொடுக்காது. கெட்டவைகளை அந்நஃப்சுல் அம்மாரத்து பிஸ்ஸூ, கெட்டவைகளை ஏவக்கூடிய அந்த உள்ளம் இருக்கிறதே, கெட்ட விஷயங்களை போட்டால் உற்சாகப்படும். கெட்ட விஷயங்கள் இருக்குது, அல்லது அடுத்த விஷயங்கள் இருக்குது, இசையாக இருக்கலாம், அல்லது பார்க்கக்கூடாத பெண்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான விடயங்களை போட்டால் உற்சாகப்படும். நல்ல விடயங்களை போட்டால் சோம்பரிக்கும், நல்ல விடயங்களை போட்டால் சோம்பரிக்கும், நிற்க முடியாது, குர்ஆனை எடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் நின்று தொழ முடியாது. இமாம் ஒரு 4-5 சஃப்ஹாக்களை கியாமுல் லைலில் ஓதிவிட்டால் காலை உயர்த்துவார், கொட்டாலி விடுவார். பாரம் என்ன காரணம்? உள்ளத்தில் மோசமான எண்ணம், மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை, மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை. அது இவருக்கு வழங்கல்ல, அல்லாஹ் எனக்கு தந்திக்கிற ஆற்றல் இவ்வளவுதான், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல் அது அவ்வளவுதான். அவர் அவருடைய முயற்சியை மேற்கொள்கிறார், அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது. நான் என்னாலான என்னுடைய அறிவுக்கு ஏற்ற முயற்சியை நான் செய்கிறேன், எனக்கானது இவ்வளவுதான். எனவே நான் இதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. தனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. பொறாமை பல வகை. அதில் ஒரு வகைக்கு என்னது? எனக்கு எது கிடைக்கலையோ அது அவனுக்கும் கிடைக்கப்படாது. அவன் அந்த கொம்பனிக்கு போகலையா, நான் அந்த கொம்பனிக்கு போகலையா, அவனே அந்த கொம்பனிக்கு அனுப்பப்படாது. நான் அந்த கொம்பனிக்கு போகல தானே, அதே மாதிரி அவனை என்ன செய்யப்படாது, அந்த கொம்பனிக்கு போடப்படாது. இது ஒரு வகையான பொறாமை. எனக்கு கிடைச்சிருக்குது, இது அவனுக்கு கிடைக்க கூடாது.
எனக்கு எது கிடைக்கலையோ அது அவனுக்கு கிடைக்கப்படாது, எது எனக்கு கிடைச்சிச்சோ அது அவனுக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு என்ன கம்பெனியில் இப்போ எனக்கு வேலை கிடைச்சிக்குது, 2 வேகன்சி இருக்குது, ஆனா நான் என்ன செய்யப்படாது, இந்த ஆக்கள்கிட்ட செல்லப்படாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதுவும் ஒரு பொறாமையிட ஒரு வகை, இதுவும் ஒரு பொறாமையிட ஒரு வகை. எந்த மனித உள்ளத்துல அடுத்த ஆக்களை பத்தி பொறாமை இருக்குமோ, எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. சொன்னாங்க, அல் ஹசத் யகுலுல் ஹஸனாத் கமா தகுலுன் நாருல் ஹதப். எப்படி நாங்க பெரிய ஒரு மரக்கட்டைய, எங்க ஊர்ல சில நேரம் விழுந்திக்கும், பெரிய புளியங்கட்டையில விழுந்திக்கும், பெரிய புளிய மரத்துல அடி தெரியும் எங்களுக்கு எவ்வளவு பெருசு, சில நேரம் காத்துக்கு அது விழுந்திக்கும், அவ்வளவு பெருசு. 5 பேர் சேர்ந்து தள்ளியும் தள்ளலாம். ஆனா நெருப்பை வச்சு விட்டா, இன்றைக்கு போக்கில் நெருப்பை வச்சு விட்டா, அடுத்த நாள் வந்து பார்த்தா இருந்த அட்ரஸும் இல்ல. இதே மாதிரி தான் பொறாமை யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ அந்த மனிதன் எங்களோட கண் பார்வைக்கு எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும், எவ்வளவுதான் தஹஜ்ஜுத் நேரத்துக்கு 3 மணிக்கு எழும்பி தொழுதாலும் அவருடைய ஏட்டில நன்மை இருக்காது. ஏன்? அந்த பொறாமை தன்மை இந்த எல்லா நன்மையும் அப்படி அழிச்சிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, பொறாமை பற்றி என்ன செய்ய? அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அவர் அதனை செய்கிறார். அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அந்த ஆற்றல், நான் அதை நிமித்து நான் செய்கிறேன். எனக்கு செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால் அது அவரும் செய்யக்கூடாது என்று இல்லை. எனக்கு எந்த விஷயம் செய்ய இயலாதோ அதை செய்ய இயலுமான ஒருத்தர் செய்யக்கூடாது என்று இல்லை. கண்ணியத்துக்குரிய வீரர்களே, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். பொறாமை இருக்கப்படாது. மனிதர்களுக்கு மத்தியில் சில நேரம் கோபம் வரும். மனிதர்களின் அடிப்படையில் சில நேரம் என்ன செய்யும்? சில பிரச்சனைகள் வரும், கோபம் வரும். ஆனால் கோபம் வந்ததற்காக வேண்டி அந்த மனிதனை 100க்கு 100 ஒதுக்கி உள்ளத்தில் வஞ்சகம் வைத்து அவனுடன் செய்யக்கூடாது, பழகக்கூடாது. எனக்கு ஒரு மனிதன் பிடிக்கவில்லையா, அவனுடன் நான் என்ன செய்யணும்? சலாத்தோடு மட்டும் அல்லது சுகத்தை விசாரிக்கோடு மட்டும் நான் என்ன செய்யணும்? சுருக்கிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அறவே பேசாம இருக்கக்கூடாது. சலாம் கலாம், என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, பஸ் முடிஞ்சு. அதுக்காக வேண்டி அவன் என்ன செய்யப்படாது? வஞ்சகம் வச்சு பழுதிக்கொள்ளுங்கிறதுக்காக வேண்டி அவன் உடுப்பை ஒழிக்கிறது, அவன் சைக்கிள்ல என்னது டயரை வெட்டுறது, ஸ்கூல்ல சேர்மார்க்கு செஞ்சிருப்போமே, சிலாக்கள் செஞ்சிருப்பாங்க, சீட்டை வெட்டி விட்டுறது, இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் கூடாது. வஞ்சகம் மனசுல என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. எனவே எங்களை உள்ளத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மிச்சம் பாதுகாத்துக் கொள்ளணும். சதசமாக சொன்னாங்க, 3 பாவம். இந்த 3 பாவம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ இந்த பாவத்துக்கு பேரே பெரிய பாவம், உம்மஹாத்துல் ஹபாயிஸ். ஏனைய பாவங்களுக்கு இதுதான் கிளை, இதன் வேர். இந்த 3 பாவம் தான் ஏனைய பாவங்களுக்கு வேர். அதுல ஒன்று தற்பெருமை. அதுல ஒன்று என்ன? தற்பெருமை. தன்னைத்தானே எல்லாம் தெரியும் என்று நினைச்சு கொள்றது. அடுத்த ஆட்களுக்கு ஒன்றும் தெரியா, நான் தான் பெரியாள், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அடுத்தவர்கள் என்னத்தை கழிச்சாலும் அதை கணக்கெடுக்கிறது இல்லை. அடுத்த ஆட்கள் எதனை கழிச்சாலும் கணக்கெடுக்கிறல்ல. அடுத்தவருடைய விஷயத்தை அவர் விளங்கப்படுத்தினாலும் அதை விளங்கெடுக்கிறல்ல. தன்னை மட்டும் என்ன பெரியாள் நினைச்சு கொள்றது. தன்னை தற்பெருமை கொண்டால் என்ன நடக்கும்டா, அடுத்த ஆட்கள் தாழ்த்த மனம் வரும். ஒரு மனிதனுக்கு தற்பெருமை வந்துட்டா ஆட்டோமேட்டிக்லி என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அடுத்த ஆட்கள் என்ன செய்வான்? கீழுக்கு தான் நினைப்பான். எப்பவுமே அவன் எனக்கு கீழே, அப்படின்னு நினைப்பான். அவனுடைய எந்த ஒரு கருத்தையும் கணக்கெடுக்க மாட்டான். இது தற்பெருமை, மிக பொல்லாதது. அடுத்த தற்பெருமை வந்துவிட்டால் அடுத்ததாக வரக்கூடியது பெருமை. பெருமைண்டா என்ன தெரியுமா? இவன் தவறு செய்வான், தன்னை பெரியாள் நினைச்சானே, தன்னை பெரியாள். இவன் என்ன செய்வான்? சில நேரம் தவறு செய்வான். தவறை சுட்டி காட்ட நேரத்தால் தவறு என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுதும் அந்த தவறை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த கருத்தை சொன்ன மனுஷனை தரக்குறைவாக நினைப்பான். இதுதான் பெருமை. இது 2வது பாவம். 3வது பொறாமை. அடுத்தது என்னது? 3வது பெரிய பாவம் பொறாமை. இந்த 3 பாவம் தான் அடுத்த ஏனைய பாவங்கள் உருவாகிறதுக்கு காரணம்.
இந்த 3 பாவம் தான் அடுத்தடுத்த ஏனைய பெண்ணென்ன பாவங்கள்லாம் நீக்குதோ, வாக்குக்கு மாற்றம் செய்யறது, அடுத்த ஆக்களுக்கு எனது வாக்குறுதியை கொடுத்து போட்டு அதுக்கு மோசடி செய்யறது, இன்னொருத்தர பொருளை அவரை நம்பி கைக்கு எடுத்துட்டு அதுக்கு அதை டைமுக்கு கொடுக்காம நீக்கிறது, இந்த மாதிரியான பண்பெல்லாம் என்ன செய்யும்? இந்த 3 பாவங்களின் காரணமாகத்தான் உருவாகிறது. என்னென்ன பாவங்கள்லாம் நீக்குதோ எங்களுக்கு தெரிஞ்ச அது எல்லாத்துக்கும் ஆணிவேர் இந்த 3 பாவங்கள். எனவே எங்களுடைய உள்ளம் இதுக்கு ஏன் இந்த பாவம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, எங்களை கண்ணுக்கு விளங்கக்கூடிய வெளிரங்கமான பாவங்களை விட்டு விடுங்கள், கண்ணுக்கு விளங்காத உள்ரங்கமான பாவங்களை விட்டு விடுங்கள். இந்த உள்ரங்கமான பாவங்கள் தான் என்ன? எங்களுக்கு வெளிரங்கமான பாவம் தெரியும், அடிக்கிறது, ஒரு ஆளுக்கு அநியாயமா அடிக்கிறது, இன்னொருடைய பொருளை அவருக்கு தெரியாமைக்கு களவெடுக்கிறது, இதெல்லாம் எங்களை கண்ணுக்கு விளங்கக்கூடிய பாவங்கள். சில பாவங்களுக்கு கண்ணுக்கு விளங்காது. இப்ப நான் இப்படி இருக்கிறேன், இதுல ஒரு ஆளை பத்தி எனக்கு மனசுக்கு என்ன செய்யுது? கெட்டெண்ண ஓடிக்கொண்டு போகுது. இது யாருக்கு சரி விளங்குமா? விளங்காது. தற்பெருமை உள்ளத்துல எனக்கு ஈக்குது, நான் தான் பெரியாள், அடுத்த ஆக்கள் எனக்கு சின்னாக்கள், இது யாருக்கு சரி கண்ணுக்கு விளங்குதா? இல்ல. அல்லாஹ் சொல்றான், கண்ணுக்கு விளங்குற பாவத்தையும் விடுங்க, கண்ணுக்கு விளங்காத பாவத்தையும் விட்டுடுங்க. எனவே எங்கட உள்ளத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பக்குவப்படுத்திக் கொள்ளணும். மோசமான தன்மைகள் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை தூரமாக்கணும், இல்லாமல் ஆக்கணும். அடுத்த ஒரு உள்ளம் ஒன்று இருக்குது, அந்நஃப்சுல் லவ்வாமா. அடுத்த உள்ளம் ஒன்று இருக்குது, அந்நஃப்சுல் லவ்வாமா, பழிக்கின்ற உள்ளம். அப்படின்னா என்ன? தன்னைத்தானே பழிச்சுக் கொள்ளும். மனிதன் என்பவன் எப்பொழுதுமே ஒரே நிலைமையில் இருக்க மாட்டான். சில நேரம் நன்மை செய்வான், சில நேரம் பாவம் செய்வான். ஆனா பாவம் செஞ்சதுக்கு பின்னால அவனுடைய மனசு என்ன செய்யாது? அவனை நிம்மதியாக தூங்க விடாது. மனிதன் என்பவன் சில நேரம் நன்மையும் செய்வான், சில நேரம் பாவமும் செய்வான். ஆனால் பாவம் நடந்து விட்டால் அவனுடைய உள்ளம் சாந்தி பெறாது. அவனுடைய அந்த உள்ளம் அவனை இரவுக்கு தூங்க விடாது. நீ என்ன பாவத்தை செஞ்சிட்டாய், இன்னும் என்ன மனிதனை பத்தி நீ தவறாக பின்னுக்கு பேசிட்டாய், இன்னும் என்ன மனுஷனுக்கு நீ அநியாயம் செஞ்சிட்டாய், நீ இன்ன மனிதனுக்கு நீ ஒரு தடவை கடன் எடுத்தாய், அந்த கடனை நீ கொடுக்கவில்லை என்று என்ன செய்யும்? மனசு குறுகுறுக்கும். இந்த உள்ளத்துக்கு பேர் அந்நஃப்சுல் லவ்வாமா. இந்த உள்ளமும் நல்ல உள்ளம் தான். இந்த உள்ளமும் நல்ல உள்ளம் தான். தவறு செய்ய செய்ய அந்த தவறை தனக்கு உணர்த்தி அவனை நெறிப்படுத்தும். தவறு செய்ய சில தவறு நடந்தால் உள்ளம் அவனோடு கதைத்து அந்த உள்ளம் அவனை என்ன செய்யும்? சீர்படுத்தும். அவரிடம் போய்த்து மன்னிப்பு கேட்க வைக்கும், அவருடைய பொருளை கொடுக்க வைக்கும், அவருடைய கடனை திருப்பி செலுத்த வைக்கும், பள்ளிக்கு வராத மனிதனை பள்ளிக்கு திருப்பி அனுப்பும், சுபுகுக்கு எழுப்பாத மனிதனை சுபுகுக்கு எழுப்ப வைக்கும். அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறானே, உன்னை அழகாக அல்லாஹ் நியமத்துக்களால் அருட்கொடைகளால் போர்த்தி வைத்திருக்கிறானே, நீ அல்லாஹ்வுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50 நிமிடம் அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்த கூடாதா? கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஜுலைஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அடைவதற்காக எல்லா வாசலையும் அடைத்து ஜன்னல் எல்லாம் மூடி, யாரும் இல்லை. 10 நிமிஷத்துல யாருக்கும் தெரியாமைக்கு சிம்பிளா முடிச்சிடும் விஷயத்தை. யாருக்கும் தெரியாமைக்கு 10 நிமிஷத்துல விஷயத்தை லேசா முடிச்சிடும். ஆனால் என்ன செய்தார்கள்? ஓடினார்கள். அந்த பெண்மணி பிடிக்க வந்தால் ஓடினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காரியத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். இதுக்கு 2 அர்த்தம். அல்லாஹ் என்ன நல்ல இடத்துல வச்சிக்கிறான். அல்லாஹ் என்ன நல்ல இடத்துல வச்சிக்கிறான். என்ன என்ற சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? வீட்டுல பாப்பா கிட்ட வைக்காமக்கி பாலடிச்ச கடத்தலுக்கு போட்டாங்க. அதுக்கு பின்னால சில வியாபாரிகள் வந்து எடுத்தாங்க, எடுத்து அடிமையாக வித்தாங்க. அடிமையாக விற்கப்பட்ட மனிதன், வாங்கிய மனிதன் என்னை ஒரு மகனாக தத்தெடுத்திருக்கிறார். அது உங்களுடைய கணவர், எனவே நான் அவருக்கு மோசடி செய்யக்கூடாது. ஏன் பாஸ் என்ன அழகா வச்சிக்கிறாரு, 2 பெண்ணால் வரும்போது கவனிக்கிறாரு, நோம்பு 10ல கேட்கிறாரு, நீங்க உட்படுத்திட்டீங்களா, உங்களோட குடும்பத்துக்கு உட்படுத்திட்டீங்களா, உங்களோட குடும்ப பேக்ரவுண்ட் என்ன. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அவங்களுக்கு இருக்கிற குடும்ப அந்த வேலை செய்யக்கூடியவங்களோட குடும்ப பேக்ரவுண்ட் தெரியாது. ஆனா சில முதலாளிமார் போன என்ன செய்வாங்க? உங்களுக்கு பாப்பா ஆயிக்கிறா, உம்மா ஆயிக்கிறா, எத்தனை சகோதரர்கள், உங்களோட குடும்ப பின்னணி என்ன, உங்களோட பொருளாதார வருமானம் என்ன கேட்பார்கள்.
இப்படி அழகாக பராமரிக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய லாட்சியில் கை வைக்க மனசு வருமா? லாட்சி திறந்து இருக்குது, அல்லது என்னது கிஷியராக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு, சாமான் என்னது 10,000 ரூபா வருகிறது, கணக்கு போடலாம், பில் அடிக்காம என்ன செய்யலாம், அதை பதுக்கலாம். நல்லா நடந்ததுனால என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ஏண்ட எஜமான் என்ன அழகா வச்சிருக்கிறார், என்ன மகனாக தத்தெடுத்திருக்கிறார், என்ன மகனாக தத்தெடுத்திருக்கிறார், எனவே அவருடைய மனைவியாக உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், அல்லாஹ் என்ன நல்ல இடத்துல வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன நல்ல இடத்துல வச்சிருக்கிறான். கொரியாவுக்கு வர முன்னால நான் என்ன செய்தேன், கல்லுடைக்க வைத்திருந்தேன். கொரியாவுக்கு வர முன்னால் நான் தும்பு வேலைக்கு வைத்திருந்தேன். கொரியாவுக்கு வர முன்னால் செங்கல் வெட்டுவதற்காக வைத்திருந்தேன். சிமெண்ட் லொரியில் வேலை செய்தேன். கொரியா வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் என்னை மாதாந்தம் 4-5 லட்சம் சம்பளம் எடுப்பதற்கு அழகான ஒரு தொழிலை தந்திருக்கிறான். அந்த பாஸ் பகல் நேர சாப்பாட்டுக்கு 7,000 ஒதுக்குகிறார், அரிசி வாங்கி தருகிறார், ரூமுடைய பில்லை கவனிக்கிறார், கட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அல்லாஹ்க்கு நான் என்ன நன்றி செலுத்திக்கிறேன்? எங்கட யார சரி மனசு குறுகுறுத்திக்குதா? இன்றைக்கு யார் சுபஹ் இமாம் ஜமாத்தோட தொழுதது? யார் துஹ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதது? அசர் மக்ரிப் யார் இமாம் ஜமாத்தோட தொழுதது? படைச்ச அல்லாஹோடு இரக்கமான முறையில் நடந்து கொண்டால் தான் அல்லாஹும் என்னோட அழகான முறைக்கு நடந்து கொள்வான். நாங்கள் நினைக்க கூடாது, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டான், உذ்குரூனி அذ்குருக்கும், நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். அவ்ஃபு பிஅஹ்தி, ஏன் உடன்படிக்கையை நீங்க பூர்த்தி செய்யுங்க. ஊஃபி பிஅஹ்திக்கும், நான் உங்களோட உடன்படிக்கையை நான் நிவர்த்தி செய்கிறேன். யார் சொல்வது? அல்லாஹ். நான் எந்த ரியாக்ஷனை கொடுக்கிறேனோ, நான் என் மூலமாக எந்த ஆக்ஷன் வெளிப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வுடைய ரியாக்ஷன் வெளிப்படும். நான் மோசமான முறையில் நடந்தால், மற்றவனுடைய பொழைப்பில் அநியாயம் செய்தால், பொஸ்ஸுடைய தொழிலில் அவருடைய வளர்ச்சிக்கு நான் மோசடி செய்தால், மற்ற மனிதனுடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்தால், கடன் உரிய நேரத்தில் வாங்கி உரிய நேரத்தில் கொடுக்காவிட்டால், எனக்கு வருகின்ற நிலப்பாடு மோசமானதாகத்தான் இருக்கும். என்னுடைய குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். என்னுடைய மனைவியும் தவறு செய்வாள். என்னுடைய பிள்ளைகள் என்னை கட்டுப்படாமல் என்னை கேவலப்படுத்துவார்கள். பயங்கரமான நோய் நொடிகள் வரும். என்னுடைய முகத்தில் சிரிப்பே இருக்க மாட்டாது. இன்று எத்தனையோ மனிதர்கள் கணித்துக்கொள்வர்களே சிரித்து எத்தனையோ வருட காலம். ஏன்? பிள்ளைக்கு கொடிய நோய், மனைவிக்கு கொடிய நோய், தகப்பனுக்கு தாய்க்கு கொடிய நோய், படுத்த இடத்தில் படுத்தை, உடம்பு புண்ணாகி இருக்கிறது, மலத்தை அல்ல வேண்டும், ஜலத்தை அல்ல வேண்டும், மனைவி அதுக்கு தயாரில்லை. சிரிப்பு என்பது கிடையாது. மற்றவர்கள் சிரித்தால் ஒரு கோபம் வரும். அல்லாஹ் என்னை இப்படி வாழ வைத்தால் யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாயோ அப்படித்தான் நான் உன்னுடைய நடந்து கொள்வேன். நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான் நான் உன்னை நினைப்பேன். ஆனா இந்த பன்னி அபுதி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவன் நடந்து கொள்வேன். அல்லாஹுக்கு நான் உரிய கடமைகளை செய்யாமல் அவனுடைய கடமைகளை உதாசீனப்படுத்தி நான் வாழ்ந்து எனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கணும், நான் போற இடமெல்லாம் எனக்கு பொண்ணத்தான் கிடைக்கணும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? உலக நியதிக்கு மாற்றமானது. அது உலக நியதிக்கும் மாற்றமானது. எனவே கணித்துக்குரியவர்களே, எங்களுடைய உள்ளம் எத்தனையோ விடுத்தம் எங்களுக்கு சிக்னல் தந்திருக்கிறது. எங்களுடைய உள்ளம் எத்தனையோ விடுத்தம் எங்களுக்கு சிக்னல் தந்திருக்கிறது. எனவே அந்த சிக்னல் இறுதி சிக்னலாக கூட இருக்கலாம். அந்த சிக்னல் இறுதி சிக்னலாக கூட இருக்கலாம். எனவே அப்படி வருகின்ற நேரத்திலே என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். தௌபா செய்து அல்லாஹ்விடம் நடந்த பாவங்களுக்காக உண்மையான முறையில் தௌபா செய்து, எதுக்கு பின்னால் நான் இது மாதிரியான விடயங்களில் ஈடுபட மாட்டேன் என்று உண்மையான முறையில் நடந்து கொண்டால், உண்மையான முறையில் தௌபா செய்தால் என்னுடைய வாழ்வு செழிப்பாகும். அல்லாஹ் எங்களுக்கு டைம் தந்து கொண்டே இருக்கிறான். இன்று எத்தனையோ பேர் இளம் வாலிபர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, கத்தாரிலே
தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இந்துக்கள், வயது சிறிய வயது, திருமணமும் முடித்திருக்கவில்லை, சென்றார்கள் வேலைக்கு. திடீரென கம்பெனியில் ஒரு அர்த்தம், வெடித்தது கம்பெனி, அவர்களும் சேர்ந்து வெடித்தார்கள். ஃபியூச்சர் க்ளோஸ். உடம்பு கூட இல்லை. என்ன இல்லை? உடம்பு கூட இல்லை. இங்கேயும் நடந்திருக்கா இல்லையா? கொரியாவிலும் நடந்திருக்கா இல்லையா? வேலை செய்கிற நேரத்திலே கம்பெனியோ, இன்று எத்தனை நபர்களை பார்க்கிறோம், விரல் கிடையாது, விரல் நுனி கிடையாது. சிலரை பார்க்கிறோம் இந்த 3 விரல் கிடையாது. சிலரை பார்க்கிறோம் உங்கள் கை கிடையாது. பிஷரியில் வந்த 6 மாதங்களுக்கு முன்னால் டேங்கிலே 2 சிங்களவர்கள் பௌத்தர்கள் மரணித்து விட்டார்கள், சிறிய வயது. எங்களுடைய இளைஞர் ஒரு சகோதரர் தூங்கினார். எழும் பொழுதும் அவருக்கே தெரியாது. எங்களுக்கு கேள்விப்பட்டுத்தான், எங்களுக்கு உள்ள சகோதரர்கள் கேள்விப்பட்டுத்தான் பைத்து பார்க்கின்ற நேரத்திலே எது மிஞ்சிருந்தது? கணித்துக்கிறேன், எது மிஞ்சிருந்தது? மனிதன் ஆட்டம் போடுவான், மனிதன் ஆட்டம் போடுவான். எத்தனையோ பேர் ஆட்டம் போட்டார்கள். ஃபிரௌன் ஆட்டம் போட்டான், காரூன் ஆட்டம் போட்டான், அபு லஹப், அபு ஜஹல், உத்பா ஷைபா எல்லாம் ஆட்டம் போட்டாங்க. அல்லாஹ் அபு லஹப் எப்படி ஆக்கி வச்சான்? அபு ஜஹல் எப்படி ஆக்கினா? அபு ஜஹல் நான் அன்றைக்கு பார்த்தமே, அஸ்மாவோட கணத்துல அறை கொடுத்து காலுக்கு பணியை விழுந்துச்சே, அந்த அபு ஜஹல் மமதைக்காரன் என்ன செய்தான்? செத்து போனான். எங்க? பத்ர் யுத்தத்தில். பத்ர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிணறு. அந்த பத்ர் நடந்த அந்த யுத்த காலத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த கொலை செய்யப்பட்டவருடைய அனைவருடைய உடம்பும் அந்த கிணத்தில் தான் போடப்பட்டது. அபு ஜஹல்ட உடம்பு கிட்ட யாருக்கும் போகலாம். அபு ஜஹல்ட உடம்பு கிட்ட யாருக்கும் போகலாம். பெரியோரு கம்பை வச்சு தள்ளி விட்ட நாய் மிருகங்கள் சாப்பிட்டுட்டு போச்சு அவன உடம்ப. இதுதான் மமதைக்காரர்களுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்தக்கூடிய மோசமானவர்களுடைய முடிவு. அல்லாஹ் எனக்கு எத்தனையோ தந்திருக்கிறான். என் மனது எத்தனையோ விடுத்த மென்னையே குறை சொல்கிறது. கண்ணாடியை பார்க்க எனக்கே அருவருப்பு. ஏன்? என்னுடைய முகத்தை பார்க்கும் போதும் என்னுடைய உள்ளம் என்னுடைய முகத்தோடு பேசுகிறது. வெக்கம் எனக்கு என்ன பார்க்கறதுக்கு? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது ஒரு சந்தர்ப்பம். நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ பள்ளிவாசலில் சாப்பாடு சமைச்சிருக்கிறார்கள். எத்தனையோ பள்ளிவாசல்களில் சாப்பாடு என்ன, ஆட்டு பிரியாணி. பயான் செய்யறதுக்கு ஆள் இல்லை. நானும் பயான் செய்யல கடைசிக்கு. ஏன்? டைம் போயிட்டு பயான் இல்லை. ஏன்? இது எங்கட நிகழ்ச்சி, இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். பயான் இல்லை, சாப்பாடெல்லாம் அநியாயம். ஏன்? பயான் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா எங்களுக்கு அல்லாஹ் அப்படி வச்சில்லை. எங்களுடைய நிர்வாகம், எங்களுடைய ஸ்ரீலங்கா கம்யூனிட்டி மாஷா ஏதோ அடிப்படையில் ஒரு இமாம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி வைத்தும் இதற்குரிய உரிய பங்களிப்பை கொடுக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இதுவரையும் காணவில்லை. பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்களை இதுவரையும் என்ன செய்யவில்லை? காணவில்லை. ஏன்? வேலைக்கு சென்றிருக்கிறார்களா? யோசிக்கணும். ஏன்? நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு அவனுக்கு முடியாது. ஒரு மீனை வெளியே வச்சா அதுக்கு என்ன செய்யறாது? வாழ இயலாது, செத்துரும். அதை தங்களுக்கு போடதான் என்ன செய்யும்? அது வாழும். இந்த உதாரணம் மீக்குதானே, இது நல்லவங்களுக்கும் பொருந்தும் கெட்டவங்களுக்கும் பொருந்தும். நல்லவங்களுக்கும் பொருந்தும் கெட்டவங்களுக்கும் பொருந்தும். நல்லவங்களுக்கு ஓப் நேரமாகினா அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். நல்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். நல்ல விஷயத்தை கேட்கணும். அவங்களுக்கு அதை கேட்காட்டி அவங்களுக்கு அது பத்தியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்தா அவங்களுக்கு பத்தியம் இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள வந்தா அவங்களுக்கு என்ன இல்லை? பத்தியம் இல்லை. என்ன வெளியே கட்டி போட்ட மாதிரி, எப்படி அந்த மீனை வெளியே போட்ட துடிக்குமோ அதே மாதிரி எப்படா வெளியே போறேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கஷ்டம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் எங்க சம்பந்தப்பட்டிருக்குது? உள்ளத்தில்.
உள்ளம் பக்குவமாகினாத்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி இன்னொரு உள்ளம் இருக்கிறது, அந்நஃப்சுல் முத்துமஇன்னா, அதுக்கு பேர் நிம்மதி அடைந்த உள்ளம், ஆறுதல் அடைந்த உள்ளம். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? முதலாவது ஈமான் தேவை. அல்லாஹ் எதனை முடிவு செய்து வைத்திருக்கிறானோ, நான் என்னுடைய முயற்சியை செய்கிறேன், இது எனக்கு அளந்தது, அல்ஹம்துலில்லாஹ். தன்னை விட கீழே உள்ளவரை என்ன செய்வார்? பார்ப்பார். தன்னை விட கீழே உள்ளவரை பார்ப்பார். அடே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவு கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இவரை பார்த்தா கஷ்டப்படுறாரு, 12 மணித்தியாளர், ஆனா அவர் எனக்கு கிடைக்கிறதுல கூட முழுசா அவருக்கு என்ன செய்தில்லை, கிடைக்குது. நான் வேலை செய்ய 8 மணித்தியாளர். இப்படி பார்த்து கம்பேர் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால அல்ஹம்துலில்லாஹ் வர வைக்கும். அதுக்கு மாற்றமா மேலுக்குள்ளவரை பார்த்து இவர் 35 எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சு பொறாம கொள்ள மாட்டார். அவரோடு சாத்த சொல்வதை நிறுத்தாட்ட மாட்டாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் ஆறுதல் அடைந்த உள்ளம். போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் அல்லாஹ் எமக்கு தந்த எழுதியிருக்கிற அந்த அளவு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்கிற, நன்றி செலுத்தின அந்த பழக்கம் இருக்குதே, இது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டார். இவ வந்திருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஆரம்ப விரல் நுனிகள் இல்லை. இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, எங்க பள்ளிக்கு வாசலுக்கு வந்தவங்க வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அது நம்ம அனைவரையும் நாங்கள் எப்படி ஆரோக்கியமா வந்தோமோ அதே போன்று ஆரோக்கியமாக நாங்கள் நாடு போறதுக்கு எங்கள் அனைவருக்கும் அல்லது தௌஃபீக் செய்யணும், ஆரோக்கியமாக வாழ வைக்கணும். ஈமானுக்கு பின்னால இருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஆகப்பெரிய அருட்பட ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாட்டி ஒரு மனிதன் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தும் வேலை இல்லை. கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனையோ சாப்பாடு, பொஸ்ஸுக்கு சாப்பிடலாது, பொஸ்ஸுக்கு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். வேலையாட்கள் சமைக்கிறார்கள், அவங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்க. பஸ் ஆரோக்கியம் இல்லை. சில சில விஷயங்கள் இருக்குது, ஆகுமான டைம்ல 7 டைம்ல செஞ்சிடும். ஆகுமான 7 டைம்ல செஞ்சிடும். உதாரணத்துக்கு ஹஜ் 50 வயசுக்கு பின்னால செஞ்சா அங்க போன கஷ்டம், அவருக்கும் கஷ்டம், இன்னொருத்தர கூட்டிட்டு போகணும், அவருக்கும் கஷ்டம். 7 டைம்ல செஞ்சா ஆசையோட செய்வாரு, உற்சாகமா செய்வாரு. வார சேலஞ்ச் எல்லாம் அப்படியே செய்வாரு, எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணுவார். வார சேலஞ்ச் எல்லாம் என்ன செய்வார், அவர் ஃபேஸ் பண்ணுவார். எவ்வளவு ஆட்கள் வந்தாலும் கூட்டத்துல கூட அவரும் சேர்ந்து என்னது பேய்த்திருவார். அதே மாதிரி தான் பள்ளிவாசல் பேர் மஸ்ஜித். பள்ளிவாசல் பேர் என்ன, நாங்களாம் மொஸ்குன்னு சொல்றோம், ஆனா இத அரபு பேர் என்ன, மஸ்ஜித். நெத்திய வைக்கிற இடம், சிரம் பணியும் இடம். செலவங்களுக்கு முழங்கால் வருத்தம், ஆத்ரட்டிஸ், குனிஞ்சி தொலையலாம். யாரெல்லாம் அவருடைய வாலிப பருவத்தை வீணாக்கினார்களோ, 7 காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்து குனிஞ்சி நிமிஞ்சி தொலைலையோ, ஆத்ரட்டிஸ் வந்ததுக்கு பின்னால் என்ன செய்வாங்க தெரியுமா, கவலைப்படுவாங்க. அதுக்கு மாற்றமா ஏற்கனவே தொழுதிருந்த மனிதனுக்கு ஆத்ரட்டிஸ் வந்து இருக்குது, அல்லாஹ் என்ன செய்வான், பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான். தொழாத ஒரு மனிதன் வயது போன காலத்துல இப்ப தொழுகிறாரு, இப்ப தொலையலா, குனியலா, ஆத்ரட்டிஸ், கவலைப்படுவார். மனசு அவரை கொள்ளும், கொஞ்சம் கொஞ்சமா அவரை மனசு என்ன செய்யும், கரையான் அரைக்கிற மாதிரி அவருடைய உள்ளத்தை என்ன செய்யும், அவருடைய உள்ளமே கொள்ளும். சிலவங்களுக்கு சுஜூது செய்யலாம், உடம்ப வளைக்கலாம், சுஜூது செய்யற பழக்கம் நீக்கிதானே. இது அல்லாஹுக்கு மிக பிரியமான ஒரு அமல், அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் தான் ஒரு அடியான் சுஜூதில் அந்த நிலைமையில இருக்கிறது. கணித்துக்குரியவர்களே, அந்த சுஜூது செய்யறதுக்கும் சில ஆட்களுக்கு பாக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா, கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 7 காலத்துல நான் எனக்கு என்ன செய்ய கிடைக்கல, என் தலையா அல்லாஹ்க்கு முன்னால பள்ளிவாசல்ல வைக்க கிடைக்கலையே, எனக்கு குறைஞ்சபட்சம் யா அல்லாஹ் கொஞ்ச காலம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தான் என் தலையை நான் கொண்டு வந்து வைத்து பள்ளியில வைக்கிறதுக்கு. எதுக்கு கேட்கிற சந்தர்ப்பம், சுஜூது செய்யறதுக்கு. அதனால நிலைமைகள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நரம்பு சுளுக்கினா போதும், இந்த 2 ஒரு கையும் ஒரு காலும் அப்படியே வளையறதுக்கு. ஒரு நரம்பு போதும்,
எங்க ஒரு கையும் ஒரு காலும் அப்படியே இயங்காம போறதுக்கு. எனவே அல்லாஹ் எங்களுக்கு பல சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். நாங்கள் யோசிக்கணும், கொஞ்சம் எங்கிற நிலைமை நாங்கள் என்ன செய்யணும், மாற்றணும். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், அதிகமான நல்ல விஷயங்களை கேட்கணும். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்றான் இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா. இந்த குர்ஆன்ல என்ன இருக்குது, படிப்பினை இருக்குது. இந்த குர்ஆனை நாங்கள் சும்மா அட டிரான்ஸ்லேஷன் கூட கொஞ்சம் வாசிச்சா கூட எங்க மனசு என்ன செய்யும், இழகும். அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன்ல என்ன இருக்குது, படிப்பினை இருக்குது, உங்களை மாற்றும். ஏன், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசினது. லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவருக்கு என்ன செய்யும், வழிகாட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், மனம் திருந்தி உண்மையான எண்ணத்தோட வாசிக்கணும். உண்மையான எண்ணத்தோட படிக்கிற நோக்கத்தில் என்ன செய்யணும், வாசிக்கணும். கடமைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ இல்லாமைக்கு சும்மா வெறுமனே நுனிப்புள் மேஞ்ச மாதிரி போகாமைக்கு ஆழமாக டைம் எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3000 சரி என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிச்சா உள்ளம் திருந்தும், உள்ளம் திருந்தும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், அது யார் பேசினது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது, அல்லாஹ் பேசினது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது. இது ரெண்டையும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பாட்டாக நாங்கள் என்ன செய்யணும், ஆக்கிக்கொள்ளணும். மொபைலுக்கு டைம் கொடுக்கிறோம். எந்த அளவுக்குண்டா பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்தும் அரை மணி நேரத்துக்கு மேல மொபைலில் நாங்கள் என்ன செய்யணும், டைம் கொடுக்கிறோம். ரூம்ல டைம் கொடுக்கிறோம். இப்படி டைம் கொடுக்கிற மாதிரி குர்ஆன் ஒரு 3 வசனத்துக்கும் ஒரு ஹதீஸுக்கு நான் டைம் கொடுக்கணும். கொடுப்போமா எல்லாரும்? 3 குர்ஆன் ஆயத்து ஒரு ஹதீஸ். இதை வழக்கத்துல கொண்டு வந்தா காலப்போக்குல எண்ணில பல மாற்றங்கள் வரும், எண்ணில பல மாற்றங்கள் வரும். அதனால நாங்க எல்லோருமே முடியுமான அளவு இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு நாங்க முயற்சி செய்வோம். அதே மாதிரி இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட தற்பெருமை, பெருமை, பொறாமை போன்ற தீய குணங்களில் எங்களை நாங்கள் இல்லாமலாக்கி நல்ல நற்குணமான நல்ல பழக்க வழக்கத்துகளை நாங்கள் எங்களை உருவாக்கி எங்களோட ஒவ்வொரு செயற்பாடும் மற்றவர்களுக்கு மனதில் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் அமையறதுக்கு அல்லாஹ் எல்லாம் நிறைவே நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.